ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தான் வந்திருக்கோம். ஸோ பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்துட்டு ஏதாவது ஷாப்பிங் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க, அதனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது கடைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தேன். ஏன்னா வீட்டில் இருக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் போட்டாச்சு. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மஹால் போகலாம் அப்படின்னு நினச்சோம். போனதும் பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்துச்சா, சரி ஆட்டோவிலே எல்லாத்தையும் அள்ளி போட்டாச்சு. நாங்கள் ஆட்டோவில் தான் போயிட்டுருக்கோம். எல்லோரும் பார்த்திங்கன்னா உட்காந்தாச்சு, சேஃப்டியாக உட்காந்துட்டு நாங்கள் போனோம். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ராஜ்மஹால் ஏன் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாரீ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் போட்டிருந்தோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பிளான் போட்டிருந்தோம் நாங்கள். அதனால் பார்த்திங்கன்னா போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்தாச்சு. இதான் ராஜ்மஹால். நாங்கள் அந்த ராஜ்மஹாலுக்கும் போயிருக்கோம். இந்த ராஜ்மஹால் இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. என்னால் பார்த்திங்கன்னா சரி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு. வந்துட்டு எப்படி இருக்குது எல்லாமே நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே வந்ததுன்னு பார்த்திங்கன்னா செம்ம கூட்டங்க. உள்ளே வந்தது சாரீ தான் நிறைய வச்சுருந்தாங்க. கலெக்ஷனும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு. பட் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா தாறுமாறாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ரேட்டில் இருந்துச்சு. எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, சும்மா ஏதாவது பார்த்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா சாரீ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா சாரீ எடுக்கிறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஏகப்பட்ட கூட்டமாக இருந்துச்சுங்க. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி கூட்டமாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு நம்ம வேறு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கீழே போனோம். கீழே போய் பார்த்திங்கன்னா அந்த சாரீலேருந்து அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பு இந்த மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த கலெக்ஷனுக்கு போகலான்னு பார்த்தா அங்கே அதை விட கூட இருக்குது. இப்படி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வேறு வேலை இல்லை இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கலெக்ஷனில் போய் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பார்த்துட்டு சுடி ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோங்க நாங்கள். ஆனால் சுடிதார் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலான டாப்பே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ ரொம்ப திகிடு முகுடாக போட்டிருந்தாங்க. 2000 ரூபா இதுக்கு மேலே தான் போட்டிருந்தாங்க. பார்த்தே நாங்கள் அசந்துட்டோம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரேட்டு கூட தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் என்ன ரேட் மட்டும்தான் கூட, பட் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. புதுசாக பார்த்திங்கன்னா நிறைய டிசைன் இருந்துச்சு. பார்க்கவே செமையாக இருந்துச்சு. நம்ம தான் எடுக்கலையே, அதனால் பார்த்திங்கன்னா சுற்றி வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்துட்டோம். வந்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குட்டீஸ்க்கு தாங்க. இது ஃபுல்லும் குட்டீஸ்க்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் மாடர்னாக போடுவாங்க பார்த்திங்களா ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு நிறையா இருந்துச்சு. அதுக்கடுத்து கெவுன்லாம் பார்த்திங்கன்னா அழகழகாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா டிஷர்ட் ஒவ்வொன்றா எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு. இந்த டிஷர்ட் எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிங்க? சும்மா ஒரு 500 ரூபாக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 700 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. டிஷர்ட்டே இந்த ரேட்டுக்கு விற்றாங்கன்னா இப்போ நம்ம எங்கே போகிறது? எங்கேயும் போக முடியாது. வெளியில் பார்த்திங்கன்னா நம்ம 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு பேசான்ட்டு இருந்துடலாம். பட் இங்கே கொஞ்சம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கவங்க தான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாவாடை இருக்குது பார்த்திங்களா, இந்த பாவாடை எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 800 ரூபாங்க. 800 ரூபாய்க்கு நீங்கள் எடுப்பீங்களா? அந்தளவுக்கு தான் ரேட்டு போட்டிருந்தாங்க. நான் சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, சீரியஸாகவே அவ்வளோ ரேட்டு தான் போட்டிருந்தாங்க. பட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. கலெக்ஷன் தாங்க சும்மா தாறுமாறாக இருந்துச்சு. நிறைய டிசைன் புதுசாக வச்சுருந்தாங்க. இந்த கொஞ்சம் நல்லா வசதியாக இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து எடுப்பாங்க போல். அதுக்காகவே ஓப்பன் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு கடை. ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையானதை பார்த்துட்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்தாச்சு. சொற்று மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்குது. ஒரு 4000 சில்லற இருக்கும். சிதி சொல்லிக்க தங்கம். ஹாய் சொல்லுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்லாம் ஒரு ட்ரௌசர் மாதிரி போடுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கையில் எடுத்து பார்க்க நல்லா இருந்துச்சு. டிஷர்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா கலெக்ஷனுமே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கிராப் டாப்பு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன்ஸ் போட்டு வேர் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி டாப் கலெக்ஷன்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க.
எல்லாமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. ஒவ்வொரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கணும் போல், நமக்கே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்கு பார்த்திங்கன்னா இது அவ்வளோ இது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டன் வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்ததும் பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிட்லான்னு தோணுச்சுங்க. ஏன்னா மழை பார்த்திங்கன்னா வந்துருச்சு, லைட்டாக தூத்து விழுந்துட்டு இருந்துச்சு. அதனால் சுட சுட பார்த்திங்கன்னா வடை வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வந்திருந்தோம். சூடாக போட்டுட்டு இருந்தாங்க. அது கூடயே பார்த்திங்கன்னா சட்னி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சட்னி சாம்பாரோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும், தரமாக இருக்கும்ல. அதனால் பார்த்திங்கன்னா வித் சட்னி சாம்பார் அப்படியே பார்த்திங்கன்னா எல்லோரும் நாங்கள் வாங்கிட்டோம். வாங்கி பார்த்திங்கன்னா ஒரு டீயோட குடித்தோம். சூப்பராக இருந்துச்சு. இந்த டே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக போச்சு. அதுக்கடுத்து நைட்டு வேறு இருக்குது, அதையும் பார்த்திங்க பின்னாடி பாருங்கள் என்னென்ன குத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. நாங்கள் பார்த்திங்கன்னா காலையில் வந்தோங்க. நல்லா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா சுற்றி நல்லா அடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்நாக்ஸ் மாதிரி நிறைய திங்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா ஃபன்னாகவே போச்சு. நாங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு நாள் பிளான் பண்ணிட்டு வருவோம். வந்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு எல்லோரும் பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். நல்ல கடைக்கு பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு கடையிலையும் பார்த்திங்கன்னா தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ற ஐட்டம்லாம் ஏதாவது வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே தான் போகும். ஏன்னா நல்லா இருக்குங்க அந்த சைடு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங்காகவும் போகிற வழியில் பிரியாணி வாங்கலாம் அப்படின்னா பிளான் போட்டிருந்தேன். பட் கடை பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இது எடுத்தது, கடை ஃபுல்லும் க்ளோஸ் ஆகவும் சரி அப்படின்ட்டு நாங்கள் சிக்கன் ரைஸ் தான் வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்சல் வாங்கியாச்சு. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பார்சல் மாதிரி எல்லோரும் வாங்கி பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டு நுறுக்கியாச்சு. இதில் என்னோடய தம்பி மட்டும் சாப்பிட மாட்டான், ஏன்னா அவனுக்கு கடை சாப்பாடு ஒத்துக்காது. அதனால் அவன் சாப்பிட மாட்டான். நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாங்கியிருந்தோம். நல்லா குட்டீஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது தானேங்க நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்ல. அதுக்கடுத்து நமக்கு சோறு முக்கியம் இல்லையா, அதனால் பார்த்திங்கன்னா நானும் களத்தில் இறங்கியாச்சு. எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. நான் பார்த்திங்கன்னா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். என்ன போட்டிருப்பாங்கன்னு நீங்கள் யோசிங்க, பிக் பாஸ் தான். நமக்கு பிக் பாஸ்னாலே ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா, அதனால். அதுவும் இந்த சீசனில் பார்த்திங்கன்னா எனக்கு சௌந்தர்யானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவளை தான் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேங்க. அதுக்கடுத்து சண்டை வர போட்டுக்கிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வேறு வருவார் இல்லையா, அவரையும் பார்த்திங்கன்னா அந்த நாளில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நல்லா சாப்பிட்டு என்னோடய தம்பிக்கு பார்த்திங்கன்னா தேவையானது வாங்கி கொடுத்தாச்சு. ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட மாட்டாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் அவனுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்துட்டு அடுத்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. அதையும் சாப்பிட்டு அதுக்கடுத்து சிக்கன் வேறு வாங்கிட்டு வந்துருந்தோங்க. அதை லாஸ்ட்டு தான் நாங்கள் பார்த்தோம், ஏன்னா மறந்து போச்சு. அதையும் சாப்பிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பீஸ் கணக்கில் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செம்ம கால் வலிங்க. ஏன்னா அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா சரியான கால் வலி. ஏன்னா காலையில் போயிட்டு நல்லா சுற்றி அடிச்சுட்டு வந்ததும் பார்த்திங்கன்னா சரியான வலியாக இருந்துச்சா. வேறு என்ன பண்ணேன், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஸ்லீப்பை போட்டாச்சு. இந்த டே இப்படி தான் போச்சு. இந்த டே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டாடா பை.